பேரண்ட்ஸ். கிஃப்ட் அப்படின்னா நான் வந்து என் மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லை. நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. ஹேட் அரியர்ஸ் நிறையா இருந்துச்சு. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரியும். ஸோ நோபடி ஹாவ் அ ஹோப் ஆன் மீ. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் இப்போ இதே மாதிரி ஒரு ஃபைனல் இயரில் ஐ வாஸ் இன் லவ், ஒன் சைட் லவ். பயங்கர டிப்ரெஷனில் இருந்தேன். காலேஜ் முடியும் போது எப்போவுமே எல்லாருக்குமே அந்த லவ் ஃபெயிலியர் இருக்கும். செகண்ட் இயரில் ஸ்டார்ட் ஆகும், ஃபைனல் இயரில் முடியும். அது வந்து உலக நியதி. கரெக்டாக அப்புறம் அது வந்து என்னோட ஜூனியர், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பயங்கரமான லவ், பயங்கரமான ஒரு டிப்ரெஷன். பட் ஆனால் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வருது. அரியர்ஸ் எல்லாம் அப்போ தான் கரெக்டாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். லாஸ்ட்டு செம் காலேஜில் வந்து என் கிளாஸில் ஒரு 50 பீப்புள் இருக்காங்க. அந்த 2 பேர் தான் செலக்ட் ஆகிறோம். நைட்டு ஒரு விடிய இன்டர்வியூ போச்சு. நான் அப்போ ஹாஸ்டல்லாம் தங்கலை, போய் படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் ரூமில் இருந்து எனக்கு கால் வந்துச்சு, இது மாதிரி வா இன்டர்வல் அப்படியே என்ட்ரி கொடுக்குறேன், அர்ஜுன் ரெட்டி மாதிரி. என்ட்ரி கொடுத்தா நோட்டீஸ் போர்டில் ஃபஸ்ட்டு நம்ம நேம் காட் செலக்டட் சொல்லிட்டேன். ஒன் ஆஃப் த டாப் 5ல் இருக்கிற எம்என்சி கம்பெனி. எவ்வளோ அரியர்ஸ் வச்சுன்னு சொன்னீங்க? அதில் ஒரு 4-5 அரியர் இருக்கும். பட் ஆனால் மெயின் பேப்பரில் தான் அரியர் வச்சேன். மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, ட்ரான்ஸ்ஃபர் 1, ட்ரான்ஸ்ஃபர் 2, பயோகெமிஸ்ட்ரி. இதெல்லாம் எல்லாமே கோர் சப்ஜெக்ட். ஸோ நான் படித்தது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமா பண்ணேன். அப்புறம் ஃபுட் டெக்னாலஜி பண்ணேன். சம்மந்தமே கிடையாது. இதை பார்த்தா யாருக்கும் அப்படி தெரியாது. R&Dல குவாலிட்டி கண்ட்ரோலில் கண்ணாடி போட்டு ஒயிட் கோட் போட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆனது சரி சென்னை வந்து சினிமா ட்ரை பண்ணாமல் ஐடி கம்பெனியில் தான் பிளேஸ் ஆனேன். சொன்னால் என்ன, இப்போ விப்ரோங்கிற கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். யாருமே நம்பலை. அதை எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அந்த டிப்ரெஷனில் இருந்ததுனால நான் பெருசாக அது ஆகலை. சூப்பர் வேலை கிடச்சிச்சுன்னா இல்லை ஒரு வெறி. ஆனால் எப்படியா நம்ம வந்து ஏன்னா நான் எப்போவுமே இந்த ப்ரொஃபஷனையும் பர்சனல் லைஃபையும் மிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். அது என்னோட பெரிய ஸ்ட்ரென்த். இது நீ என்ன பண்ணாலும் நான் என் ப்ரொஃபஷன் வந்து யாருக்காக விட்டு தர மாட்டேன், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. ஸோ ஐ எம் லைக் தட். அப்போது வீட்டுக்கு வரேன், வீக்கெண்டு வீட்டுக்கு வரேன், சாப்பிட்றேன், எல்லாம் பண்ணுறேன். அழுக்கு துணி வந்து அம்மாட்ட கொடுக்குறேன். அதை எடுத்து துவைச்சிருங்க, அங்கே தான் இருக்குது, இந்த பேக்கில் தான் இருக்குது. எல்லாம் எடுக்கிறாங்க. கசங்கி போன பேப்பர் மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்டர் அந்த துணியிலேருந்து கீழே விழுகுது. என்னடா இது இப்போ ரொம்ப ஹார்டாக இருக்குது, பார்க்க ஏதோ சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கே, காலேஜ் ஏதாவதுன்னு சொல்லிட்டு எங்கேயா பாருங்க, எங்கள் அப்பாட்ட கொடுத்து அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அப்பாயின்மெண்ட் எங்கள் அப்பா கண்ணிலேருந்து ஒரே தண்ணி. உடனே சாப்பிட்டு இருந்தது